ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்திஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து பன்னீர் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து கடாய் வச்சுக்கின்னு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு ஒரு 3 வெங்காயம், பச்சை மிளகா ஒரு 2. இப்போ அதை நல்லா வதக்கலாம். அது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 4 போட்டுக்கிறேன். இப்போ சோம்பு, பட்டை, கிராம்பு போட்டுக்கலாம். தக்காளி ஒரு 3 தக்காளி போட்டுக்கலாம். முந்திரி ஒரு 5-6 பல் போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம். முந்திரி உங்களுக்கு தேவையாக இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ அது முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அதாவது இஞ்சி பூண்டு முழுசாகவே அப்படியே இருந்தால் போட்டுக்கலாம். என்கிட்ட இல்லாததுனால நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிறேன். இப்போ இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சிக்கலாம். எடிட் பண்ண இப்போ இது மைய நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ இது தனியாக வச்சிடலாம். இப்போ கடாயை வச்சுக்கின்னு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா கொஞ்சமாக, மஞ்சள்தூள் கொஞ்சமாக போட்டு பன்னீரை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பன்னீர் வந்து ஒரு பேக்கெட் தான் எடுத்துருக்குறேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் தான் கட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இப்போ இதே எண்ணெயில் கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் சின்ன சைஸில், அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து வெறும் மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா வந்து போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு ரொம்ப கெட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா மூடி வச்சு கொதிக்க வச்சிடலாம். இப்போ மூடி வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம பன்னீர் போட்டுடலாம். குழம்பு நல்லா கெட்டியாகவே இருக்குது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி வேணும்னா ஊற்றிக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீர் போட்டுக்கலாம். பன்னீர் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும், இறக்கிடலாம் குழம்பு.
அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ரெடி ஆயிடுச்சு. இனி இறக்கிடலாம். பாருங்கள், இது வந்து சப்பாத்தி, பரோட்டா, அப்புறம் பூரி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தழை தூவிடலாம்.